வெல்கம் டு ஜெயந்திஸ் கிச்சன். அனைவருக்கும் வணக்கம். ஆலு பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆலு பரோட்டா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கிறோம். அடுத்து உருளைக்கிழங்கு ஒரு 3 வேக வச்சு தோல் உரிச்சு வச்சிருக்கிறேன். வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்குது. மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன். சால்ட்டு தேவைக்கேற்ப எடுத்து வச்சிருக்கிறோம். இப்போ மாவு பிசையறதுக்கு ஒரு கப்பு மாவு எடுத்து இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். அதில் சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஆயில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இப்போ தண்ணி கலந்து நல்லா மாவை பிசைஞ்சுக்கலாம். நல்லா மாவை இது மாதிரி அழுத்தி அழுத்தி பேசிங்க. அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. நல்லா அழுத்தம் கொடுத்து பேசிங்க. இது மாதிரி ஒரு 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிட்டு ஊற வச்சோம்னா சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சுங்க. இது மாதிரி பிசைஞ்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 hour நல்லா ஊறணும். அப்போ தான் சப்பாத்தி சாஃப்டாக வரும். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுருக்குறோம். அதில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம அந்த ஆலு பரோட்டாக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஊற்றின ஆயில் சூடாயிடுச்சு. அதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப வதங்கலை, லைட்டாக தான் வதங்கி இருக்குது. இந்த நேரத்தில் சால்ட்டு சேர்த்துக்கலாம். அதில் தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இது சில்லுன்னு ஆறட்டும். இப்போ மாவு 1/2 மணி நேரம் ஊறிடுச்சுங்க. இதை நல்லா கையில் ஒரு முறை போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது மாதிரி ஒரு 3 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிடலாம். அப்போ சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக நல்லா வரும். எந்த அளவுக்கு மாவை நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைகிறீங்களோ நல்லா சாஃப்டாக வரும். இது மாதிரி பிசைஞ்சிங்க. அதுக்கப்புறம் உருட்டி நம்ம தேய்ச்சிக்கலாம். இப்போ மாவு உருண்டை ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். எடுத்து அதை லேசாக திரட்டிட்டு ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு இது மாதிரி பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கை இந்த மாதிரி ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கோங்க. நம்ம இதுக்கு லேசாக தேய்ச்சி வச்ச இதில் இப்போ மசாலா உள்ளே வச்சாச்சு. இப்போ அப்படியே மடிச்சுக்கலாம். அதை இது மாதிரி ஈவனாக மடிச்சுங்க. மடிச்சுட்டு லேசாக மாவு தொட்டு நிதானமாக திரட்டுங்க. உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வெளியே வந்துடும். டக்குன்னு அழுத்தி திரட்டினீங்கன்னா லேசாக தேய்ச்சிங்க. இப்போ மசாலா உள்ளே வச்சு அதை லேசாக மூடி விட்டாச்சு. இதுக்கு மேலே அதை கையில் வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுத்துருங்க. அப்படியே அழுத்தினா தான் அந்த மசாலா ஃபுல்லாக சப்பாத்திக்கு பரவும். இல்லைன்னா நடுவில் மட்டும் இருக்கும். இப்போ வச்சு பூரி தேய்க்கிற கட்டையில் வச்சு லேசாக தேய்ச்சிக்கலாம். இப்போ ஸ்டஃபிங் வச்சாச்சு. இதை மாவு போட்டு லேசாக திரட்டிக்குங்க.
இப்போ சப்பாத்தி போட்டுட்டு சுற்றி ஆயில் விட்டுருங்க. இப்போ அப்படியே சப்பாத்தி மேலே ஆயில் சேர்த்து தடவி அப்படியே விடுங்க. அப்படி இல்லை விருப்பப்பட்டீங்கன்னா நெய் கூட சேர்த்து சுடலாம். இப்போ பாருங்க நல்லா மொறுமொறுன்னு வந்துருக்குது, சூப்பராக இருக்குது. நான் இப்போ எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். சுவையான ஆலு பரோட்டா ரெடி ஆயிடுச்சுங்க. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கும் இது மாதிரி செஞ்சு கொடுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருக்குதுன்னு. ஜெயந்திஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற ஒரு வீடியோ உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.